जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. வயது தகுதி. அடுத்தபடியாக வயசு தகுதி. போனால் போகிறதென்று இதற்கு மட்டும் நம் ஜனநாயக குடியரசிலும் ஒரு கீழ் வரம்பு 25ஓ 30ஓ எதுவோ ஒன்று வைத்துவிட்டு மேல் வரம்பு இல்லாமல் விட்டிருக்கிறார்கள். இளம் தலைமுறை, வருங்கால வாரிசு என்றெல்லாம் பெயரை கொடுத்து அனுபவம் இல்லாத சிறுவர்களையும் தங்கள் தங்கள் கட்சிகளுக்குள் இழுத்து கொள்ளும் போக்கு தற்போது உண்டாகியிருக்கிறது. இவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக கீழ்வரம்பை இன்னும் கீழே கொண்டு போனாலும் போகலாம். தேர்ந்தெடுக்கப்படுபவர்களைப் போலவே தேர்ந்தெடுப்பவர்களான ஓட்டர் வாக்காளர்களுக்கும் வைக்கப்பட்டுள்ள ஒரே தகுதி கீழ்வரம்பு வயசுதான். 21 மேஜர் என்பதை 18ஆக மாற்றி அப்போதே ஓட்டுரிமை தந்து ஓட்டராக்கிவிட வேண்டும் என்று இப்போது ஒரு பேச்சு இருப்பதாக தெரிகிறது. தற்கால கண்டதே காட்சி கோலத்தில் வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்ட சுகங்களை அலசி பார்த்து புரிந்து கொள்ளும் அனுபவ ஞானம் சென்று போன தலைமுறையினரையும் விட புது தலைமுறையினருக்கு லேட்டாகத்தான் உண்டாவதாக தெரிகிறது. மடத்துக்குள்ளே முட்டாக்கு போட்டு உட்கார்த்தி வைத்திருக்கிற உனக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அந்த சயின்ஸ், இந்த சயின்ஸ், புது புது நிர்வாக முறைகள், வியாபார முறைகள், டெக்னாலஜிகள், கலை ஆராய்ச்சிகள் என்று நாளுக்கு நாள் நாங்கள் என்ன போடுகிறோம் தெரியுமா? இதனால் ஜெனரல் நாலேஜ் லெவலே, பொது அறிவு மட்டமே ரொம்பவும் உசந்து விட்டது. ஸ்கூல் பசங்கள் கூட யூனியன், பார்லிமெண்ட் எல்லாம் வைத்துக் கொள்கிற அளவுக்கு எல்லாருக்கும் அறிவு வெளிச்சம் கொடுத்து விட்டோமாக்கும் என்று சொல்லலாம். இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இது அவ்வளவுமே மூளையும் தற்காலிக இந்திரிய சுகமும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். வாழ்க்கை என்ன, எதனால் அது சாரப்படும் என்பதை புரிந்து கொள்ள வைக்க இவை ஒன்றும் உதவவில்லை. அதோடு இல்லை, நேர்மாறாக இந்த கண்டுபிடிப்புகளின் ஜுவலிப்பில் உண்டான கிளாரினால், கண் கூசலினால் வாழ்க்கையை உள்ளபடி புரிந்து கொள்வதில் ஜனங்கள் முன்னைவிட பின்னேதான் போய் அனுபவத்தில் குறைந்தவர்களாக ஆகி வருகிறார்கள். என்னை மடத்துக்குள்ளே முட்டாக்கு போட்டு உட்கார்த்தி வைத்திருந்தாலும் பலதரப்பட்ட ஜனங்களும் இங்கே வந்து குறைகளை சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? இவர்களுடைய பலவிதமான பிரார்த்தனைகளை கேட்கிற போது பிரஷ்னைகள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் ஒப்பித்துவிட்டு போகிறவற்றை பார்க்கிற போது போன தலைமுறையை விட இப்போது எப்படி ஜனங்கள் உலகத்தை புரிந்து கொள்ளும் அனுபவ ஞானத்தில் பின்னே போய்கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது. அநேக சந்தர்ப்பங்களில் என்ன இத்தனை வயசானவர் இப்படி உலகத்தை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவராக இந்த மாதிரி கேட்கிறாரே? 40 வருஷம் முந்தி நாம் பட்டத்துக்கு வந்த நாளாக பிரார்த்தனைகள் லௌகிக விஷயமாகவும் தான் நிறைய கேட்டே வந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த வயசு கட்டத்தில் இருந்தவர்கள் கேட்டிருப்பார்களா என்று நினைத்து பார்க்கிறேன். குறிப்பு: இது ஏறக்குறைய 40 ஆண்டு முன் ஸ்ரீசரணர் அருளியது. அவரது வாக்கு தற்போது மேலும் உறுதிப்பட்டு துவனிக்கிறது. இந்த நிலையில் ஓட்டர்கள், அபேக்ஷகர்கள் ஆகியோருடைய ஏஜ் லிமிட்டை மேலும் குறைப்பது யதார்த்தத்துக்கு பொருந்தாததாகவே படுகிறது. பொது விஷயங்களில் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டுமானால் அதற்கு உலக ஞானமும் வாழ்க்கை அனுபவமும் இருக்க வேண்டும். நன்றாக அடிபட்டு இவற்றை அறிவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வயசு முதிர்ச்சி தேவைப்படுகிறது. இவ்விஷயத்தை தீர்க்கமாக அலசி பார்த்துதான் அக்காலத்தில் 1000 வருஷத்துக்கு முந்தி முதல் கல்வெட்டுப்படி அபேக்ஷகருக்கு 30 வயசு என்று கீழ்வரம்பு கட்டினவர்கள் அப்புறம் 2 வருஷம் மேலும் நடைமுறைகளை பார்த்து புனராலோசனை செய்ததில் அது கூட போதாது என்று 2ஆம் கல்வெட்டுப்படி 35 என்று உயர்த்தியிருக்கிறார்கள். இப்போது பச்சை குழந்தைகளை கூட
தங்களுக்கு சாதகமாக பாலிடிக்ஸில் இழுத்து கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு கட்சியின் தலைவர்கள் என்கப்பட்டவர்களுக்கும் அடிப்படை எண்ணமாக இருப்பதால் தற்போது செய்கிற புனராலோசனைகளோ வயசை குறைப்பதில்தான் நோக்கமாயிருக்கின்றன. தற்போது வயசுக்கு மேல் வரம்பே இல்லை. ஆனாலும் அப்போதோ இயற்கையை கவனித்து இவ்விஷயமாகவும் விதி செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு மேல் போய்விட்டால் விருத்தாபியத்தில் ஓய்ச்சல் வந்து விடுகிறது, ஞாபக மறதி ஏற்படுகிறது. இம்மாதிரி தளர்ந்து உடம்பிலும் உள்ளத்திலும் ஆடி போவதை செனிலிட்டி என்கிறார்கள். வியாதிகளும் அப்போது அதிகம் பிடுங்கி எடுக்கின்றன. இவற்றோடு பழங்காலத்தில் அந்த வயசில் ஆரம்ப நாளிலிருந்து பின்பற்றி வந்த சாஸ்திர அபியாசங்களினால் விவேக வைராகியாதிகளில் புத்தி அதிகம் போகத் தொடங்கி இருக்கும். அதனால் எதிலும் ரொம்ப பட்டுக்கொள்ளாமல் தப்பு தண்டா நடந்தால் கூட என்னமோ எல்லாம் ஈஸ்வர லீலை என்று விட்டுவிடும் மனோபாவம் தோன்றியிருக்கும். பொது நிர்வாகத்தில் இப்படிப்பட்ட மனப்பான்மை கூடாதாயிற்றே. நல்ல உணர்ச்சி வேகமும் கண்டிப்பும் காரிய சுறுசுறுப்பும் இருக்க வேண்டுமே. அதனால்தான் வயசுக்கு லோயர் லிமிட்டோடு அப்பர் லிமிட்டும் விதித்திருக்கிறது. முதலில் 60 என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்புறம் இன்னும் ஆழமாக சிந்தனை செலுத்தி 2 வருஷம் நடைமுறையையும் பார்த்ததில் 70 என்று உயர்த்தியிருக்கிறார்கள். 60க்கு மேலே ரொம்ப ஓடியாட முடியாதே என்று முதலில் அப்படி நிர்ணயித்திருப்பார்கள் போல் இருக்கிறது. அப்புறம் பார்த்ததில் ஓடியாட முடியாவிட்டாலும் வயசு ஏற ஏற 70 வரை கூட அனுபவ முதிர்ச்சி நன்றாக வளர்ந்து பொது விஷயங்களில் புத்திமதி சொல்லவும் திட்டங்கள் சட்டங்கள் வகுக்கவும் திறமை ஜாஸ்தியாகிறது என்று கண்டிருக்கிறார்கள். 60 வயசு ஆகி சஷ்டியப்த பூர்த்தி பண்ணுகிறார்களே, அதோடு அநேகமாக ஓடி ஆடுவது குறைய ஆரம்பிக்கிறது. அதனால்தான் முதலில் அப்போது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துவிடுகிறது என்று வரம்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஓடி ஆடி உடம்பால் வேலை செய்வது குறைந்த பிற்பாடுதான் ஒருவேளை இதனாலேயே கன்சர்வ் செய்யப்படும் எனர்ஜியாலோ, அதாவது சேமிக்கப்படும் சக்தியாலோ என்னவோ அறிவு நல்ல முதிர்ச்சியுடன் ஆற்றலோடு செயல்படுகிறது. இப்படி ஒரு 10 வருஷம் இருந்த பின் செனிலிட்டி, வயசான தோஷம் என்கிறார்களே, அது உண்டாகிறது. அல்லது புத்தி ஞான வைராகியத்திலே போய்விடுகிறது. 60 வயசு என்று நிர்ணயம் செய்த பின் சபையில் அங்கத்தினர்களாக இல்லாமல் அந்த வயசுக்கு மேலே போன ஊர் பெரியவர்கள் சபை மூலமாக இல்லாவிட்டாலும் தனிப்பட ஊர் நலனுக்கான நல்ல யோசனைகள் தர முடிவதை கவனித்திருப்பார்கள் போல் இருக்கிறது. அதனால் அதிகம் ஓடியாடி செய்ய வேண்டியதை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. எக்ஸிக்யூட்டிவ் விங்கின் அதிகாரிகள் சிப்பந்திகள் அதற்கென்று இருக்கிறார்கள். சபைக்காரர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே அமர என்றாலே உட்கார்ந்துதானே யோசித்து சட்டத்திட்டங்கள் போடுபவர்களாகவும் அவ்வப்போது மட்டும் ஊரை சுற்றி காரியங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண சக்தியுடையவர்களாகவும் இருந்தால் போதும் என்று புனராலோசனை செய்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 60 70 என்று அமெண்ட் செய்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர